அதிமுகவினுடைய 4 ஆண்டு ஆட்சியில் எங்கும் குட்கா, எங்கும் போதைப் பொருட்கள் என்ற நிலையில் விட்டுச் செல்லப்பட்டது. டிஜிபி மற்றும் போலீஸ் கமிஷனர் இருந்தவர்களே சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் வரக்கூடிய அளவிற்கு குட்கா விவகாரம் தலைவிரித்து ஆடியதை அனைவரும் பார்த்தோம். இந்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்ற நாங்கள் இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வரலாற்றில் போதைப் பொருள் ஒழிப்பிற்காக எனது தலைமையிலேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாட்டை கூட்டி அடுத்தடுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டன. அதன் விளைவாக அதிமுக ஆட்சியை விட வழக்குகள் பதிவு செய்வதில் 88 விழுக்காடு அதிகம். குற்றவாளிகளை கைது செய்து கொள்வதில் 214 விழுக்காடு அதிகம். ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதில் 900 விழுக்காடு அதிகம். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிமுக ஆட்சியில் 57,925 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் 91,520 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் சப்ளை செய்பவர் விற்பவர்களின் பொருளாதார பலத்தை முடக்குவதில் தமிழ்நாடுதான் நாட்டிலே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. போதைப் பொருள் குற்றத்தில் ஈடுபட்டோர் தமிழ்நாட்டில்தான் 324 விழுக்காடு அதிகமாக குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தது 346 விழுக்காடு அதிகம். தமிழக காவல்துறையின் தகவலின் அடிப்படையில் ஆந்திராவில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான கேனபிஸ் அழிக்கப்பட்டது வரலாறு. குட்கா விற்ற 12,537 கடைகள் மூடப்பட்டன. ஏன்? போதைப் பொருட்கள் பழக்கம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில்தான் குறைவாக இருக்கிறது என ஒன்றிய அரசின் ஆய்விலேயே தெரிய வந்துள்ளது. ஒன்றிய அரசின் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு மாடல் தேசிய அளவில் சிறந்த மாடல் என விவாதிக்கப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது என்பதையும் நான் தங்கள் மூலமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு